ஸோ வணக்கம் எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் நேரத்துக்கு வந்தது ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய யோகா நெட்வொர்க்கு பேஸான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்ரா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்ரா ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்ரா ஃபவுண்டேஷன் கிளாஸஸை வந்து பேசிக்கலி நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்க முத்ரா எல்லாம் நான் தான் ஃபர்ஸ்ட் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்புறம் நான் எப்பயுமே ஒரு விஷயத்த நான் போதுமான அளவுக்கு டீச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எப்போ வருதோ, அந்த பீயிங் கண்டென்ட்ஷிப் வந்த உடனே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை அடுத்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஒரு கோர்ஸாக கிரியேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துட்டு ஐ வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் சம்திங் எல்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். அதனால நான் அன்னில இருந்து நான் முத்ரா டீச்சர் கோர்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஐ எம் நாட் டேக்கிங் முத்ரா கிளாஸஸ். எதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிரைமரியா ஒரு ஒரு எண்ட் யூசர், அதாவது ஒரு கடைசியில படிக்கக்கூடிய ஒரு மனிதன், அவன் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வந்து வந்து கேட்கும்போது நானும் வந்து முத்ரா நடத்திட்டு என்கிட்ட படிச்சவங்களும் முத்ரா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தட் வில் கிரியேட் ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிடும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நானே காம்படிட்டரா இருக்கக்கூடாது, என்னுடைய ஓன் ஸ்டூடெண்ட்டுக்கு நானே காம்படிட்டரா இருக்கவே கூடாது. அப்போ இதுல பிரைமரியான ஒரு விஷயம் என்னன்னா, the one who is leading, நம்ம பார்த்திருப்போம் NLP கூட, one who has the most flexibility controls the system அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன புரியணும்? if I'm moving to that stage, then I have to give the person that space to work. ஸோ அதனால நான் வந்து முத்ரா கிளாஸஸ் எடுக்கிறது இல்லை. அதனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆகிக்கிட்டே இருந்தது. இல்லைன்னா நான் இது எப்பயோ எடுத்திருப்பேன் உங்களுக்கு, இது எப்பயோ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ தட் இஸ் நாட் ஃபார் எனி. இது யார்கிட்ட நான் கொடுக்குறேன்னா, முத்ரா டீச்சர் கோர்ஸ் பண்ணவங்க. பிரைமரியா நான் வந்து ஐ ஹாவ் அ கிரேட் ரெவரன்சஸ் ஃபார் சந்துரு சார். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்பயுமே ஐ கிவ் இட் டு சந்துரு சார் ஃபார் தட் பர்டிகுலர் பர்பஸ். அவருடைய வயசு ஒரு பக்கம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம், அவர் எனக்கு எப்படி ஒரு மென்டர்ஷிப்புக்கு அப்படின்னு இருக்கிறது ஒரு பக்கம், இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணி ஐ ஆல்வேஸ் கிவ் ஹிம், ஒரு நியூ பேட்சுக்கு ஐ ஆல்வேஸ் கிவ் ஹிம் தட் ஸ்பேஸ். டூலி பிகாஸ் ஆஃப் சம் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் அவரால் எடுக்க முடியல. தட் இஸ் another added up இது ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரண்யா கிட்ட கொடுக்குறதா இருந்தது. சரண்யா வந்து இன்னைக்கு வர முடியல ஆல் ஆஃப் அ சடன். ஸோ ஐ said okay, no more stopping, no more stopping. ஏதாவது ஒன்று நிறுத்துது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்டிக்கல் ரிமூவலை நடத்துறவனுக்கே அப்டிக்கல் வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ் த பாயிண்ட் இல்லையா? ஸோ அதனால நான் என்ன வாட்டிருந்தேன், இந்த வாட்டி டிசைட் பண்ணிட்டேன். அடுத்த எம்டிசி ஸ்டூடெண்ட் யார் என்ன ஏதுங்கிறது ஒர்க் பண்ணோம். அதில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பிரிங் கஜலக்ஷ்மி ஹியர். ஸோ காமன்லி நம்ம வந்து கஜான்னு கூப்பிட்டுட்டோம், அது வேற. ஓகேங்களா? இன்னைக்கு அவங்க டீச்சர். ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ஒரு குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அண்ட் வெரி குட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது ரெண்டாவது பக்கம். மூணாவது அவ என்ன வச்சு செய்யற அது வேற. ஆனா நான் என்ன சொன்னாலும் அதை வந்து அவ கேட்பா, அதை ஒரு ஒர்க் பண்ணுவா, அதை ஒரு எஃபர்ட்ல ஷி வில் கோ த்ரூ தட். அது வந்து தட் இஸ் a very 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 rare combination. ஓகேங்களா? வெரி வெரி ரேர் காம்பினேஷன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி to bring Geja for today's session. So Geja will take over from here. இதுல வந்து you will go through all the 11 specific mudras which I personally have chosen and given it so that you all can get the best benefit of it. So now the floor is yours. Geja, wish you all the best. Yes, sir. Thank you so much. Thank you so much. வாழ்த்துக்கள் மா. நன்றி ஆண்டி, நன்றி. ஹாப்பி. Sir, thank you so much for the opportunity. வணக்கம் எல்லாருக்கும். Thank you Prashita. Thank you. So இன்னைக்கு முத்ரா நீங்க எல்லாருமே வந்து முத்ரா அண்டர்கோ பண்ணிருக்கீங்க, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் முத்ராஸ். பேசிக் முத்ராக்கு, ஃபவுண்டேஷன் முத்ராக்கு முன்னாடியே பேசிக்கு, இன்டர்மீடியட் எல்லாமே தந்த்ரால வந்துரும். ஸோ நீங்க எல்லாரும் ஆல்ரெடி முத்ரா பண்ணதுனால முத்ரானா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லலாம். முத்ரானா என்ன, அது என்ன பண்ணுது, வாட் இஸ் முத்ரா?
energetic seal. மருந்தில்லா மருத்துவம். 1 minute, பிரியா மேம். ஹர்ஷிதா. It is energetic seal. எனர்ஜெட்டிக் சீல். சூப்பர். சொல்லுங்க பிரியா மேம். மருந்தில்லா மருத்துவம்னு சொல்லலாம். சூப்பர். மருந்தில்லா மருத்துவம். சூப்பர் பிரியா மேம். தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? முத்ரானா என்ன? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் சொல்லலாம். பஞ்சபூதங்களை வச்சு நம்ம உடல்ல இத வந்து குணப்படுத்திக்கவும் மேம்படுத்திக்கவும் பயன்படுத்துற ஒரு சீல். சூப்பர் சூப்பர் ஆண்டி. வேற யாராவது சொல்லலாம்? பிந்து. For me, mudra is, for every mudra, it is like activation of a certain point in our body. வெரி And நைஸ். வெரி நைஸ். அண்ட் மைண்ட். வெரி நைஸ். கண் கையே தனக்குதவி அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். ஹஸ்த முத்ராக்கு சொல்லிக்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகே. அப்ப முத்திரை, தமிழ்ல முத்திரை அப்படின்னாலே சீல் இல்ல? அப்ப ஒரு கெஸ்டர்னு வச்சுக்கலாம், ஒரு சீல் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு மார்க்னு வச்சுக்கலாம். அப்ப எதுக்கான மார்க்கு? எந்த இடத்துக்கு என்னுடைய பிராணனை நான் செலுத்த போறேன் அப்படிங்கிறதுக்கான முத்திரை சீல். அப்ப எந்த இடத்துக்குன்னு எப்படி டிசைட் பண்ண முடியும்? பேஸ்ட் ஆன் த பஞ்சபூதாஸ். அது எப்படி பஞ்சபூதத்தை வச்சு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு ஆர்கன் அசோசியேட்டடா இருக்குன்னு. நம்ம ரைட்? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிந்து, ஹோப் யூ ஆல்சோ நோ தட். ஓகே. ஸோ எல்லா பஞ்சபூதத்துக்கும் எவ்ரி பஞ்சபூதா இஸ் ரிலேட்டட் டு சர்டன் ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் விச் முதல் எலமெண்ட், முதல் பஞ்சபூதம் நம்ம பார்க்கறது வந்து மூலாதாரம். மூலாதாரத்தோட எலமெண்ட் என்ன? முத்திரை, அபான முத்திரை. பஞ்சபூதத்துல மூலாதாரத்துக்கு எது மண், மண் தத்துவம். அப்ப மண் தத்துவத்துக்கான ஆர்கன் என்னன்னா ஸ்டொமக்கும் ஸ்பிளீனும், வயிறும் மண்ணீரலும். ரெண்டாவது என்ன பஞ்சபூதம்? கிராஸ்ல இருந்து சட்டில் போறோம், வாட்டர், நீர். நீர் தத்துவத்துக்கான ஆர்கன்ஸ் என்னவா இருக்கலாம்? pancreas. No, Blood, Bindu. blood. Blood can be taken, but we are speaking about an organ here. Kidneys. Kidney. Kidney. Very nice. Kidney and urinary bladder. தண்ணி அதுதானே வெளியில அனுப்புது. ஸோ சிறுநீரகமும் யூரினரி பிளாடருக்கு தமிழ்ல தெரியல, யூரினரி பிளாடர் ரெண்டும் வந்து வாட்டர் எலிமெண்ட், நீர் தத்துவம். சிறுநீரக பை. தேங்க்யூ. அடுத்து மூணாவது பஞ்சபூதம் என்ன? ஃபயர், அக்னி தத்துவம். அதுக்கு என்ன ஆர்கன்ஸ்? மணிப்பூரம் பண்ணிட்டோம். லிவர் அண்ட் கேல் பிளாடர். ஸ்டொமக் கம்ஸ் அண்டர் எர்த் எலிமெண்ட். ஓகே. லிவர் அண்ட் கேல் பிளாடர் அக்னி தத்துவத்தோட இணையும். நாலாவது என்ன பஞ்சபூதம்? காற்று. காற்றுக்கான ஆர்கன்ஸ் ரெண்டு எதுவா இருக்கலாம்? லங்ஸ். இன்னொன்னு லார்ஜ் இன்டெஸ்டைன். மலக்குடலும் லங்ஸும் வாயு தத்துவத்துல வரும். சட்லெஸ்ட் பஞ்சபூதம் என்ன? அஞ்சாவது வந்தாச்சு. பஞ்சால அஞ்சாவது ஆகாயம். ஆகாயத்துக்கான ஆர்கன்ஸ் எதுவா இருக்கலாம்? சாரி, சொல்லுங்க அனுராதா மேம். மைண்ட் ஆர்கன்ஸ் கேக்குறீங்க இல்லையா? ஆர்கன்ஸ். சாரி, ஆர்கன்ஸ் இல்ல. ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே சார். ஸ்பேஸுக்கு தானே லிவர் அண்ட் கால் பிளாடர். ஸ்பேஸுக்கு லிவர் அண்ட் கால் பிளாடர் தான். நோ வரிஸ். ஓகே, யூ கேன் கண்டினியூ. தேங்க்யூ. சோ இப்போ ஒவ்வொரு பஞ்சபூதமும் ஃபயருக்கு ஹார்ட் அண்ட் இது, there is nothing wrong in it. You continue with that. Absolutely okay. Okay.
ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் மெடிசன்லையும் அது மாறும். சைனீஸ் மெடிசன்ல ஒரு மாதிரி இருக்கும், இந்தியன் மெடிசன்ல ஒரு மாதிரி இருக்கும். அதனால இப்போதைக்கு இது வச்சுக்கோங்க. ஸோ அந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் அப்போ இந்த ஒவ்வொரு ஆர்கனும் கனெக்ட் ஆயிருக்கு. அந்தந்த ஆர்கனுக்கும் சீல் முத்திரை இருக்கு. அப்போ அந்தந்த முத்திரைகள் வைக்கும் பொழுது அந்தந்த ஆர்கன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? அப்போ சீல் முத்திரை அப்படின்னு வைக்கும்போது அந்த முத்திரை அந்தந்த ஆர்கனுக்கு பிராணாவை ஃப்ளோ த்ரூ பண்ணுது. அது மூலமா எனர்ஜியை அந்த ஆர்கனுக்கு என்ஹான்ஸ் பண்ணுது. எனர்ஜி என்ஹான்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஆர்கன் ஃபிக்ஸ் ஆகுது. ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், நோ? தேங்க்யூ. ஓகே, நவ் அப்போ டிசீஸ்னா என்ன? Your body is not at ease. வெரி Some discomfort Very position, uncomfortable position. எதனால ஒரு பாடி ஈஸில இல்லாம ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு போகுது? எனர்ஜி குறையும். எனர்ஜி பத்தல. எனர்ஜி பத்தாமையா இருக்கலாம். வேற என்ன காரணமா இருக்கலாம்? Any issues in one of the organs or its functions. ஓகே. ஸோ ஐதர் எனர்ஜி பத்தாம டெஃபிஷியன்சியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எனர்ஜி நிறைய இருந்தாலும் டிசீஸ் தான். கன்ஜெஷன், ஒரு இடத்துல இவ்வளோதான் எனர்ஜி வைக்க முடியும்னா அந்த இடத்துல இன்னும் அடைக்கும் போது அது கம்ப்ரெஸ் ஆகும். கம்ப்ரெஸ் ஆகும்போது கன்ஜெஷன் ஆகும். கன்ஜெஷன் ஆகும்போதும் வலி வரும், ஈஸ் இழக்குவாங்க. அப்போ டிஸ்ஈஸ் வரும். ஓகே, அப்போ இந்த முத்திரைகள் மூலம் அதை சமநிலைப்படுத்த முடியும். அந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய பிராணனை சமநிலைப்படுத்தவும் முடியும். சமநிலை ஆகும் பொழுது டிஸ் விலகி ஈஸ்னஸ் வருது. ஓகே, ஸோ முத்திரை அப்படிங்கிறது பிராணனை எந்த இடத்துக்கு எந்த பூதத்துக்கு செலுத்தணுமோ அதுக்கு செலுத்த உதவுது. எங்கேயாவது ஒரு கன்ஜஷனோ டெஃபிஷியன்சியோ இருந்தா பேலன்ஸ் பண்றதுக்கு முத்திரைகள் ஹெல்ப் பண்ணுது. பிளாக்ஸ் இருந்தா ரிமூவ் பண்ணி அங்கேயும் ஒரு பேலன்ஸை கொண்டு வருது. இருக்கிற பிராணனை என்ஹான்ஸ் பண்றதுக்கும் முத்திரை ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு டூல். ரொம்ப அழகா ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணீங்கன்னா கன்சிஸ்டண்டா. ஏதாவது டவுட் இருக்கா? போலாமா? நம்ம யோசிக்கலாம், ஆசனங்கள் தான் பல இருக்கே, அப்புறம் ஏன் இந்த முத்திரைகள் வந்துச்சு? எல்லாரும் தான் பிசிக்கலா ஆசனங்கள் பண்றாங்களே, அப்புறம் எதுக்கு முத்திரை கொண்டு வந்தாங்க அப்படின்னு. இதை யோசிச்சிருக்கீங்களா? ஆசனத்திலேயே இதெல்லாம் சரி பண்ண முடியும், இப்படி ஃபிளெக்சிபிள் ஆக முடியும், குனிய முடியும், நிமிர முடியும், அதுலயே ஏற்பட்டது நடக்குதுன்றப்போ முத்திரைகள் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது? Asanas, physical body, it is more of action. Annamaya Kosha. Whereas Mudra வந்துட்டு energy bodyல ஒர்க் பண்றது. So Pranamaya Kosha. வெரி நைஸ், வெரி நைஸ். வேற இருக்காத ஆன்சர்ஸ் இருக்கா? மனசு சம்பந்தப்பட்டதுக்கு குணப்படுத்தக்கூடியது. மனசு. ஓகே, சூப்பர். சரி, இப்போ ஒருத்தன் காலையில இருந்து நிறைய வேலை பார்த்துட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். அது ப்ளூ காலர் ஜாப்னு சொல்றாங்க. நிறைய பிசிக்கல் பாடிக்கு ஒர்க் பண்ணிட்டு வரான் அப்படின்னா அவனை திரும்பவும் ஆசனம் பண்ணுன்னு சொன்னா அங்க ட்ரெயின் ஆயிருக்கும் எனர்ஜி. ஆல்ரெடி எக்ஸாஸ்டிவா ஃபீல் பண்ணுவான், ரைட்டா? அப்ப அந்த மாதிரி ப்ளூ காலர் ஜாப்ஸுக்கு முத்திரை நல்லா ஒர்க் பண்ணும். அப்ப அவனுக்கும் கன்ஜஷன்ஸ் ஆர் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அவனுக்கு திரும்ப கொண்டு போய் நீ ஆசனம் பண்ணுன்னு சொன்னா அவனுக்கு ஆல்ரெடி எக்ஸாஸ்டிவா இருப்பான். இப்ப அவனுக்கு முத்திரையை கொடுத்து எனர்ஜியை சமநிலைப்படுத்துவதற்கு முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த முத்திரைகள் மூலமா நிறைய டீச்சிங்ஸும் நடந்திருக்கு முந்திர காலத்துல. இப்ப நம்ம கோயிலுக்கு போனாலும் ஒவ்வொரு சிலைகள்லயும் முத்திரை இருக்கும். பரதநாட்டியத்துல முத்திரைகள் இருக்கும். இப்ப முத்திரைகள் அப்படிங்கிறது வந்து பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டீச் பண்றதுக்கு, ஒரு சிம்பாலிக்கா ஜெஸ்டர் காமிக்கிறதுக்கு.
இங்க நம்ம யோக பயிற்சியில முத்திரையை யூஸ் பண்ணி நம்ம பாடியில மைண்ட்ல உள்ள டிஸ்ஈசஸை ரிமூவ் பண்ணி கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கும் பேலன்ஸ்க்கும் கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்றோம். ஏதாவது டவுட் இருக்கு அதுல? டவுட் இல்லையா? ஓகே. இப்போ பேசிக்கலி இந்த முத்ராவை வச்சு அந்த மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கான ஃபோக்கஸை தான் நம்ம பண்றோம். நம்ம கிட்ட பல டூல்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ப்ரீத்திங்கு, மெடிடேட்டிவ் டூல்ஸ் எல்லாமே. இது எக்ஸ்ட்ரா யூஸ். ஓகே. பிளஸ் நம்ம ஆல்ரெடி தந்திரத்துக்கு வந்ததுனால நம்ம பாடி, நம்ம ஃபீல் ஃபேக்டர், நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், நம்ம பாடியில எங்கேயாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கான்னு கண்டுபிடிச்சு இது ஹேண்டியா இதை வச்சு நம்மள சரி பண்ணிக்க முடியும். Now, இந்த முத்திரைகள் மூலமா ஹையர் லெவல் மெடிடேஷனுக்கும் கொண்டு போறதுக்கு முத்திரைகள் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். அதுக்கு இது வந்து ஃபவுண்டேஷன். இதுக்கப்புறம் இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட் முத்ராலாம் இருக்கு. அது வந்து எம்டிசின்னு சொல்லக்கூடிய முத்ரா டீச்சர் கோர்ஸ்ல சார் நிறைய முத்ராஸ் கொடுப்பாரு. 145 முத்ராஸ் பிளஸ் கொடுப்பாரு. தேவவசிய முத்திரை கூட கொடுப்பாரு. அதை வச்சு ஹையர் லெவல் மெடிடேஷன் போக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபவுண்டேஷன் முத்ராஸ். ஓகே. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் வச்சா ஒரு முத்திரையோட எஃபெக்ட் பாடியில சீப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டா மினிமம் 8 minutes to 24 minutes வரைக்கும் வச்சா எனர்ஜி சீப்பன் ஆகும். 8 to 24 minutes. அப்ப இதுக்கு வந்து நான் ரிச்சுவலிஸ்டிக்கா குளிக்கணுமா? இப்ப பூஜை பண்ணணும் அப்படின்னா அன்னமய கோஷத்துக்கு பூஜை பண்றோம். பூஜை பண்ணணும் அப்படின்னா குளிக்கணும். ஸோ அன்னமய கோஷத்தை குளிச்சுட்டு போய் அன்னமய கோஷத்தை ரிச்சுவல் பண்ணி அது மூலியமா உங்களுடைய இன்சைடு உள்ள இது கூட கனெக்ட் பண்ணுங்க. நமக்கு ரிச்சுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்கான்சியஸ் மைண்டோட கனெக்ட் பண்ணுங்க. அப்ப இது நம்ம சட்டலா போறதுனால கண்டிப்பா குளிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. ஸ்ட்ரெயிட்டாவே சட்டில்ல தொடுறதுனால. சப்போஸ் நீங்க முத்ரை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 20 to 30 minutes ஆகும் எனர்ஜி ஃபுல்லா சீப்புன்னு ஆறதுக்கு. ஸோ பண்ணிட்டீங்க, முத்ரை பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 an hour கேப் விட்டுட்டு குளிங்க. இல்ல குளிச்சுட்டு பண்ணுங்க. குளிச்ச உடனே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1/2 an hour to 40 minutes கேப் விட்டுட்டு குளிங்க. ஓகே. அதே மாதிரி சாப்பிட்டுட்டாலும் 2.5 hours கேப். இல்ல செஞ்ச உடனே சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஏன் சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது? சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முத்திரை பண்ணா அது கொஞ்சம் கஷ்டம். சூப்பர் பிரியாமா. இப்ப நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா மொத்த பிராணனும் சாப்பாட்டுல போய் அந்த டைஜஸ்ட் பண்றதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நம்ம வேற ஒரு முத்திரையை வச்சு பிராணனை வேற எங்கேயோ ஃப்ளோ பண்ணிட்டோம்னா அந்த டைஜஷன் பாதிக்கும். ஓகே. அப்ப எந்த வயசுல இருந்து பண்ண ஆரம்பிக்கலாம்? 7 வயசு குழந்தை தாண்டிருச்சுனாலே முத்திரைகள் வைக்க ஆரம்பிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? போலாமா? இப்போ ஒவ்வொரு முத்திரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டீடாக்ஸ் முத்ரா, விஷஹர முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டீடாக்ஸ் விஷஹர முத்ரா? ஏன் ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் பண்ணணும்? ஒரு பூஜை பண்றதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பியூரிஃபிகேஷன். கிளென்ஸ் பண்ணிக்கணும், வீடா கிளீன் பண்ணி. சூப்பர். அப்ப இடத்த முதல்ல கிளீன் பண்ணாதான் நான் என்ன வைக்கணுமோ அங்க நான் போய் வைக்க முடியும். இடம் ஆல்ரெடி அடைச்சிட்டு இருந்தது அப்படின்னா அங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் முத்ரா, விஷஹர முத்ரா. இந்த விஷஹர முத்ரா அப்படிங்கிறது வந்து எம்டி ஸ்டொமக்ல தான் பண்ணணும். காலையில ஒரு 10 minutes நீங்க வச்சா போதும். ஃபர்ஸ்ட் 14 days தொடர்ந்து காலையில வைங்க. வைக்கும் பொழுது டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது மைண்ட் லேயர்லயும் நடக்கும், பாடி லேயர்லயும் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 14 days மட்டும் வச்சா போதும். அதுக்கப்புறம் 3 months once 1 week வச்சா போதும். இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 14 days தொடர்ந்து வைங்க.
இப்போ டீடாக்ஸ் முத்ரா எப்படி வைக்கலாம்? நம்ம பார்க்கறது எல்லாமே ஹஸ்த முத்ரா. வேற ஏதாவது ஹஸ்தம் அப்படின்னா கை. ஸோ கையில வைக்கக்கூடிய முத்திரைகள். இதை தவிர்த்து வேற ஏதாவது முத்ரா நம்ம படிச்சிருக்கோமா? வேற என்ன முத்ரா படிச்சிருக்கோம்? அஸ்வினி We முத்ரா. learned Ashwini Mudra, அஸ்வினி முத்ரா. Bajoli, Chajoli, வெரி நைஸ். Mulabandhu. அப்ப அது கையில வராது ஹஸ்த முத்திரையில. அது காய முத்ரா, பாடியில வரும். ஓகே. ஸோ டீடாக்ஸ் முத்ரா அப்படிங்கிறது 2 கையையும் நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. இந்த தம்பு இருக்குல்ல, தம்போட டிப்பை ரிங் ஃபிங்கரோடைய பேஸ்ல கொண்டு வாங்க. பேஸ்ல வச்சு பாம் ஃபேசிங் த ரூஃப் இப்படி வச்சுட்டு காலையில எம்டி ஸ்டொமக்ல வைக்கணும். தொடைக்கு மேல வச்சுக்கலாம். உங்களுடைய உள்ளங்கை வந்து வானத்தை நோக்கியவாறு இருக்கும். நான் பார்க்கவா? ஒவ்வொருத்தரா வைக்கிறீங்களா? கை விரிச்சு வைக்கணுங்களா? கை விரிச்சு வைக்கணும் அனு மேம். அபர்ணா மேம் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சா ஸ்ப்ரெட் பண்ணலாம். வெரி நைஸ். ஹர்ஷிதா சூப்பர். வினோதனா வைக்கிறீங்களா? தேங்க்யூ வினோதனா. பிரியா மேம் சூப்பர். சூப்பர் பிந்து. சிவசங்கர் சார் சூப்பர். நந்தகுமார் சார் சூப்பர். கமலண்ணா கரெக்ட் கமலண்ணா. அம்மா சூப்பர். ஆண்டி அங்கிள் அங்கிள் கொஞ்சம் நீங்க பேஸ் இந்த ரிங் ஃபிங்கர் லெஃப்ட் ஹேண்ட்ல பேஸுக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வரலாம். அந்த கடைசி ரேகையில வைக்கலாம். ஓகே சார். ஓகே அங்கிள். சூப்பர் அனு மேம். வெரி குட் ஸ்வாதி. தேங்க்யூ. அப்போ 14 days வைக்க போறீங்க. நாளையில இருந்தே கூட நீங்க காலையில எந்திரிச்சோன்னே இதை பண்ணலாம். டீடாக்ஸ் முத்ரா வைக்கும் போது பேட்டர்ன் 1 பிரீத்திங் மட்டும் பண்ணுங்க. பேட்டர்ன் 2 பேட்டர்ன் 3 பிரீத்திங் வேண்டாம். ஏன் வேண்டாம்? இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் மட்டும் பண்ணணும். ஹோல்டு வேண்டாம் டீடாக்ஸ் முத்ரா பண்ணும்போது. ஏன் வேண்டாம்? இங்க வெளிய தான் அனுப்புறனால சோ 1 minute. உள்ள ஹோல்ட் பண்ண தேவையில்லை. சூப்பர் வெளிய தான் அனுப்புறேன். சூப்பர். வேற யாராவது ஆன்சர் பண்ணீங்கல்ல? எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. இல்ல உள்ள இருக்கிற வலிகளை வந்து வெளியேற்றி தேவையில்லாத எனர்ஜியை வந்து வெளியேற்றிட்டு உள்ள வந்து நல்ல எனர்ஜியை கொண்டு போறது. அதனால ஹோல்ட் பண்ணாம அந்த இது வெரி நைஸ். பேட்டர்ன் வெரி நைஸ். ஸோ டீடாக்ஸ் முத்ரா வைக்கும் போது பேட்டர்ன் 1 பிரீத்திங் மட்டும் தான் வைக்கணும். பேட்டர்ன் 2 பேட்டர்ன் 3 நோ. கிளியர்? 14 days மட்டும் வைங்க. 10 minutes வைங்க மினிமம். அதுக்கு மேல போகணும்னாலும் ஓகே. இது வைக்கும்போது ஒரு 3rd day 4th day அப்பெல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். சிலர் நாஷியஸா ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்கு லூஸ் மோஷன் நிறைய போகிற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த டீடாக்ஸ் மெக்கானிசம்ஸ் பாடி இஸ் ஃபாலோயிங். ஓகே. 14 days தொடர்ந்து வைங்க. ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் நான் பார்த்த வரைக்கும் 4th டேயே டாய்லெட் போக ஆரம்பிக்கும். மோஷன் வந்து ஈஸியா போக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஆஃப் டீடாக்ஸ். 48 minutes மேக்ஸிமம் வைக்கலாம் டீடாக்ஸ் வந்து. ஓகே. ஒன் ஸ்ட்ரெச்ல 48 minutesங்களா? வைக்கலாம். உங்களால முடிஞ்சா வைங்க. புஷ் பண்ண வேண்டாம். ஓகே. மினிமம் 10 minutes வைங்க. அப்ப அதர் முத்ராஸ் பண்ணலாங்களா இது பண்றப்போ? இது பண்ணி முடிச்சிட்டு நீங்க பண்ணலாம். அதான் ஐ மீன் அந்த டேலயே பண்ணலாம். இந்த 14 days. பண்ணலாம். ஓகே கண்டிப்பா ஓகே. பண்ணலாம். இது காலையில முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்ப எந்த முத்திரை வைக்கணும்னாலும் வச்சு பிரீத்திங் பண்ணிக்கலாம். ஓகேங்க. தேங்க் யூ. நல்லாவே ஒர்க் பண்ணும். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் டீடாக்ஸ் முத்திரை. ரொம்ப அழகா கான்ஸ்டிபேஷன் கியூர் பண்ணவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் கொடுத்து ரொம்ப நல்ல முத்திரை. 14 days கண்டிப்பா வைங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 14 days வச்சுட்டு 3 months ஒன்ஸ் இந்த டீடாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் 14 days தொடர்ந்து வைப்பீங்க. 3 months ஒன்ஸ் 7 days வச்சா போதும். பேரே விஷஹரா, விஷத்தை அழிப்பது. டவுட்ஸ் இருக்கா? ஸ்வாதி. அக்கா இப்போ சிவராத்திரி அப்போ சிவலிங்க முத்ரா சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆமா. சோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அக்கா? ஓகே. ஸோ சிவலிங்க முத்ரா வந்து உன்னோடக்குள்ள உள்ள மாஸ்குலினிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்.
கொஞ்சம் அது அட்வான்ஸ்டு முத்ரா, இது ஃபவுண்டேஷன் முத்ரா. ஓகே, அதுவும் சூப்பரா பியூரிஃபை பண்ணும் மைண்ட் அண்ட் பாடி. இனிஷியலா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ரெக்கமெண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் முத்ரா வச்சு, விஷஹர முத்ரா வச்சு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஓகே ஓகே, ஓகே. போலாமா? செகண்ட் முத்ரா. மொத்தம் இன்னைக்கு 11 முத்ராஸ் பார்ப்போம். ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது முத்ரா போலாம். ஃபர்ஸ்ட் விஷஹரம் டீடாக்ஸ் பண்ணியாச்சு. எப்பயுமே ஒரு விஷயம் வரணும் நமக்குன்னா அந்த இடத்துல சரண்டரிங் ஆட்ரிபியூட் வேணும். சரண்டர் நடந்தாதான் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த சொல்யூஷன் எப்பயுமே டெப்த் ஆஃப் சரண்டரிங்ல தான் நடக்கும். இப்ப சரண்டரிங் அப்படின்னு வரும்போது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது அஞ்சலி முத்ரா. அஞ்சலி முத்ரா வந்து 2 கையையும் சேர்த்து வச்சு இங்க வச்சுக்கிறது அஞ்சலி முத்ரா. நம்ம இன்வகேஷன் ப்ரேயர்ல இது பண்ணுவோம். இப்ப இது என்ன பண்ணுது? நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் மூலாதாரம் கிளாஸ்ல. 2 ஹெமிஸ்பியர் ஆஃப் பிரெயின் இருக்கு, 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு, எனர்ஜி இருக்கு, டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் எனர்ஜி, சிவா அண்ட் சக்தி. 2 நாடிஸ் இருக்கு, ரைட் சைடு உள்ளது பிங்கள நாடி, லெஃப்ட் சைடு உள்ளது இடா நாடி. ஒவ்வொரு நாடிக்கும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸும் ஆட்ரிபியூட்ஸும் இருக்கு. சூரிய நாடி, சந்திர நாடின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த 2 கையையும் நான் இணைக்கும் பொழுது நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 நாடிகளையும் இணைக்கிறேன், 2 ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயினையும் இணைக்கிறேன், சிவா அண்ட் சக்தியையும் இணைக்கிறேன். இணைவு நடக்குது. யோகானா என்னது? இணைவு. பிரியா மேம் சொன்னீங்க மியூட்லயே. இணைவு. அப்போ யோகம், இணைவு நடக்கும். ஓகே, சோ அஞ்சலி முத்திரை ஆறா க்ளோஸ் ஆகும். இப்போ நீங்க எங்கேயாவது ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னா அஞ்சலி முத்திரை வச்சுக்கலாம். தேவையில்லாதது உங்கள்ட்ட இருந்து போகாது. ஓகே, ப்ரொடெக்டும் பண்ணும் அஞ்சலி முத்திரை. ஏதாவது டவுட் இருக்கா? இத வச்சு பிரீத்திங் பண்ணலாமா? இத வச்சு பிரீத்திங் பண்ண தேவையில்லை அங்கிள். ஆல்ரெடி நம்ம அந்த யோகத்துக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தியானம் அப்படிங்கிறதே அந்த யோக நிலைக்கான ஒரு ஸ்டேட். அப்ப அது ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிற முத்ராஸ்ல நடக்கும். இப்ப இத வச்சு பிரீத்திங் பண்ணி தான் அந்த யோகம் அடையணும்னு அவசியம் இல்லை. டெப்த் ஆஃப் சரண்டர், சல்யூட்டேஷன், இது எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார் கூட சொல்லி கொடுத்த இன்வகேஷன் ப்ரேயர் ஆரம்பிச்சு இதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் போயிடும். அதுலயே அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே 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 ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? போலாமா? தேர்ட் முத்ரா. ஓகே ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டிஸ் ஈஸ் அப்படின்னா உடம்புல ஈஸ் இல்ல, மைண்ட்ல ஈஸ் இல்ல. அப்போ அந்த கன்ஜஷன் அல்லது டெஃபிஷியன்சி ஆஃப் எனர்ஜி நடக்குது. பேலன்ஸ், சமநிலைப்படுத்துவதற்கு முத்திரைகள் உதவுது. அப்ப இப்போ 5 பூதங்கள் இருக்கு. 5 பூதங்களையும் சமநிலைப்படுத்துவதற்கான வேலையை என்னென்ன முத்திரைங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட இணைக்கப்பட்டது. ஓகே, தம்பு கட்டை விரல் வந்து அக்னி தத்துவம், ஃபயர். ஓகே, ஆள்காட்டி விரல்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து வாயு, வாயு தத்துவம், ஏர். நடுவிரலான மிடில் ஃபிங்கர் அப்படிங்கிறது வந்து ஆகாச தத்துவம், ஸ்பேஸ். ரிங் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோதிர விரல் வந்து பிருத்திவி தத்துவம், மண். சின்ன சுண்டு விரல் ஆன சின்ன விரல் வந்து ஜல தத்துவம், நீர். ஓகே, இப்போ ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட அசோசியேட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் முத்திரை. கட்டை விரலோடைய நுனிய வச்சுதான் எல்லா முத்திரையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண போறோம்.
ஃபயரை வச்சு தான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண போறோம். அப்ப கட்டை விரலோட நுனியும் கிராசஸ்ட் எலமெண்டான ரிங் ஃபிங்கரோட நுனியும் தொட்டு மித்த விரல்கள் ஸ்ட்ரெயிட்டா நின்னுச்சு அப்படின்னா இது பிருத்திவி முத்ரா, மண் முத்திரை. வச்சு காட்டுறீங்களா மண் முத்திரை? நான் பாக்குறேன். அபர்ணா மேம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கீங்க என்னோட ஸ்கிரீன்ல. மித்த விரல் இங்க ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் அபர்ணா மேம். ஓகே. வெரி குட் அபர்ணா மேம். சூப்பர் ஹர்ஷிதா. வினோதண்ணா. சூப்பர் வினோதண்ணா. சூப்பர் பிரியா மேம். வெரி நைஸ் பிந்து. சூப்பர் சிவசங்கர் சார். நந்தகுமார் சார், உங்களால இந்த சுண்டு விரல் கொண்டு வர முடியுமா இங்கிட்டு? ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. சூப்பர். ஓகே. டிப்புல தானே சார் நீங்க கை வச்சிருக்கீங்க? 2 விரலோட டிப்புலையும் நந்தகுமார் சார். டிப்புல இருக்கட்டும். நெகத்துக்கு மேல வச்ச மாதிரி எனக்கு தெரியுது ரைட் சைடு. தேங்க்யூ. இது ஓகே. சூப்பர் கமல் சார். சூப்பர் அம்மா. வெரி குட் ஆண்டி அங்கிள். அனுராதா மேம் சூப்பர். சுவாதி சூப்பர். ஓகே. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்றவங்களுக்கு பிருத்திவி முத்திரை சூப்பரா ஒர்க் பண்ணும். ஸ்டெபிலிட்டி வேணும், கிரவுண்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்கு பிருத்திவி முத்திரை ரொம்ப அழகா ஒர்க் பண்ணும். திடம் 5 பூதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மண்ணு தான் திடத்தன்மை கொண்டதா இருக்கும். மித்தது ஒண்ணு கண்ணால பார்க்க முடியாததா இருக்கும், கையால தொட முடியாததா இருக்கும், தண்ணி ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஒண்ணுதான் திடத்தன்மையோட இருக்கும். அந்த திடத்தன்மை வேணுங்கிறவங்களுக்கு மண் தத்துவம் பிருத்திவி முத்திரை சூப்பரா ஒர்க் பண்ணும். இது வெயிட் கெயினுக்கு தானே சொல்லுவாங்க? இல்ல, வெயிட் லாஸுக்கு இது நல்லா ஒர்க் பண்ணும். எனக்கு பர்சனலா மூலாதாரம் பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆனதை நான் பார்த்திருக்கேன். இது இந்த முத்ரா இங்க வந்து நம்ம எப்பயும் அது வந்து சூரிய முத்ரா. ஓகே, நான் சொல்றேன். அது வருவோம் சார். இப்போ ஓகே, மண் தத்துவத்துக்கான முத்திரை பார்த்தாச்சு. ரெண்டாவது பூதம் என்ன? கிராஸ்ல இருந்து சட்டலுக்கு வரும்போது வாட்டர். வாட்டர். சூப்பர். சோ நான் எந்த விரல் வந்து வாட்டர் சொன்னேன்? ஸ்மால் ஃபிங்கர். வெரி நைஸ். அப்போ ஸ்மால் ஃபிங்கரோடைய டிப்பும் கட்டை விரலோடைய டிப்பும் தொட்டுச்சுன்னா வருண முத்ரை, ஜல முத்ரை. பார்க்கலாமா? வெரி குட் பிந்து. சூப்பர் சிவசங்கர் சார். அபர்ணா மேம் சூப்பர். அபர்ணா மேம் வெரி குட். ஹர்ஷிதா சூப்பர். நந்தகுமார் சார் நீங்க இது டிப்பு ஓகே. இது ஸ்ட்ரெயிட்டா இருக்க முடியுதான்னு பாருங்க. முடியல அப்படின்னா இது ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ண ஸ்ட்ரெயிட்டா வரும். ஓகே. சிவசங்கர் சார் நீங்க வச்சு காட்டுங்க 2 கையிலையும். சூப்பர் சூப்பர் பிரியா மேம். சூப்பர். கமல் அண்ணா. சூப்பர் கமல் அண்ணா. சூப்பர் அம்மா. ஆண்டி சுண்டு விரல் ஓகே ஒர்க் பண்ணுங்க ஆண்டி வருண முத்திரைக்கு. சூப்பர் அங்கிள். சுவாதி சூப்பர். அனுராதா மேம் சூப்பர். சூப்பர் அனுராதா மேம். சோ வாயு ஜல தத்துவம். ஜல தத்துவத்துக்கான ஆர்கன் என்ன சொன்னேன்? கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர். வெரி நைஸ். அப்போ கிட்னி, யூரினரி பிளாடர்லயோ லேடிஸ்க்கு யுட்ரஸோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா ஜலமுத்ரை வச்சு ஒர்க் பண்ணா கண்டிப்பா சரி ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த செல் தியரி 21 days மினிமம் ஒர்க் பண்ணுங்க. ஓகே. இது எவ்வளவு நேரம் மேடம் வைக்கலாம்? எல்லா முத்திரையுமே மினிமம் 8 minutes to 24 minutes வைக்கணும். நம்ம கிட்ட ஆல்ரெடி பிரீத்திங் எக்ஸசைஸ்ங்கிற டூல் இருக்கிறதுனால இந்த முத்திரை வச்சுட்டு பிரீத்திங் எக்ஸசைஸ் சேர்த்து பண்ணும்போது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் ரெண்டுலையும் ஒர்க் பண்ணுவீங்க. அப்ப ஈஸியா உங்களால பாடியில உள்ள டிஸார்டர்ஸ் டிசீசஸை கியூர் பண்ணிக்க முடியும்.
ஓகே, ஸோ இது ஏதாவது சாரி இது சொல்லுங்க. அன்னமய கோஷம் சொன்னீங்க இல்லையா? ஸோ நான் ஃபுல்லா அதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணல. அது குளிக்கணும்னு சொன்னீங்க. அப்ப இதுக்கும் எல்லாமே குளிச்சுட்டு தான் பண்ணணுமா? இல்ல இல்ல இல்ல, முத்திரைகள் கையில வைக்கிறதுனால இதுக்குன்னு நான் சொன்னேன். நீங்க அதெல்லாம் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். மொத்த மெடிடேஷனுமே நீங்க பண்றது சூட்சுமத்துக்கு தானே. ஓகே. ஸோ மனது பியூர் ஆகிக்கிட்டே வரும். குளிச்சுட்டு பண்ணா எனக்கு திருப்தி அப்படின்னா கோ ஹெட். ஓகே. இல்ல எனக்கு எந்திரிச்சோடனே பண்ணணும்னு தோணுனாலும் கோ ஹெட். ஓகே. ஓகே. அண்ட் ஒன் மோர் சார், ரிங் ஃபிங்கருக்கு என்ன ஆர்கன் சொன்னீங்க? சாரி, பிரித்வி முத்ரைக்கு. பிருத்திவி முத்திரைக்கு வந்து வயிறும் மண்ணீரலும், ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ அனுராதா மேம். ஓகே, அடுத்து போலாமா? 3வது பஞ்சபூதம் என்னன்னு பார்த்தோம். ஃபயர். ஃபயர் ஃபயர் ஆண்டி, இட்ஸ் ஓகே ஆண்டி. ஃபயர், அக்னி. அக்னி தத்துவம் அப்படின்னு வரும்போது ஃபயரை வச்சு தானே நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றோம். இந்த ஃபயரை எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம்? 4 விரலுக்கு 4 பூதம் ஃபயரை வச்சு இப்படி இப்படி வச்சிருவோம்னு சொல்லிட்டேன். இப்ப ஃபயரை எப்படி பேலன்ஸ் பண்றது இந்த கட்டை விரலை? ஓகே, அக்னி தத்துவம் சமான முத்ரை வந்து வாயுக்கு ஒர்க் பண்ணும். அதை நம்ம பேசலாம் அடுத்து. ஃபவுண்டேஷன்ல வந்து இது பிருத்திவி முத்திரையான மண் எலமெண்டான ரிங் ஃபிங்கரை மடக்கிட்டு அதுக்கு மேல கட்டை விரல் வச்சா இது சூரிய முத்திரை. இது வந்து அக்னி தத்துவத்துக்கு ஒர்க் பண்ணும். ஓகே, யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? So, ஒரு நிமிஷம் சுவாதி, சொல்லுங்க கமல் அண்ணா. இப்போ இதுக்கு வந்து ஃபயர்னும் போது வெயிட் கெயினுக்கு யூஸ் ஆகுங்களா இந்த முத்ரா? வெயிட் கெயினுக்கு சூரிய முத்திரை யூஸ் ஆகுமா சார்? எனக்கு இதுல ஐடியா இல்லை சார். பஞ்சபூதத்துல பண்ணும்போது ஓகே, எப்பயுமே பேலன்சிங் தான் நம்மளுடைய பாயிண்ட் இங்க. ஓகே, இங்க சூரிய முத்திரை இஸ் ஜெனரலி ஃபோக்கஸ்டு ஃபார் வெயிட் லாஸ். ஓ, இது சார் பிருத்வி முத்ரா வந்து வெயிட் லாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க மேடம். லாஸ் அதுவும் அது எப்படி வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, அது ப்ராப்பர் பேலன்ஸ் ஆகிறதுனால, ஸ்டெபிலிட்டி வர்றதுனால தேவையில்லாதது ஷ்ரெட் அவுட் ஆகும். புரியுதா? தேவையில்லாதது ஷ்ரெட் அவுட் ஆகும். இது எப்படி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொழுப்பு போன்ற மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கரைக்க ஆரம்பிக்கும். கொழுப்பு போடுற விஷயம், தேவையில்லாத ஃபேட்டு இது எல்லாத்தையும் அது கரைக்க ஆரம்பிக்கும். புரியுதா? சோ அதுலயும் அப்படிதான் சொன்னீங்களே சார், பிருத்வி முத்ராலயும் அதுல வந்து ஓகே, so many other things are there. நீரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அது இருக்கு. காற்று இருக்கு, அதெல்லாம் எதுதெல்லாம் தேவையில்லையோ அது மட்டும் தான் ஷ்ரெட்டிங் பண்ணும். இங்க ஃபேட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷ்ரெட்டிங் ஆகும். ஓகே, லைக் நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, திடத்தன்மை இருக்கிறது வந்து ஸ்டெபிலிட்டிக்கு அங்க ஸ்டெபிலிட்டிக்கு தேவையானது மட்டும் அங்க பண்ணும். இங்க லைட்னஸ் கொண்டு வரதுக்காக பண்ணும். சோ அப்ப ஆக்சுவலா இந்த முத்ரா தான் வெயிட் லாஸ்க்கு அப்போ எடுத்துக்கலாம், மேஜரா ஒர்க் பண்ணும் அப்படின்னா. மேஜரா ஆமா, வெயிட் லாஸ் இஸ் யுவர் கான்சென்ட்ரேஷன், இதுதான் முத்ரை. ஓகே, ஆக்சுவலி கிடையாது. ஓகே, வெயிட் லாஸுக்கான முத்ரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். அது ஸ்டெபிலிட்டிக்கான பிரைமரியா இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாதனால தான் வெயிட்டே போட்டிருப்பாங்க. டிப்ரெஷன் இஸ் a primary cause for weight gain. ஓகேங்களா? ஸோ அங்க வெயிட் லாஸ் ஆகுறது எப்படி வெயிட் லாஸ் ஆகுறதுன்னா அந்த டிப்ரெசிவ் இது ஸ்டெபிலிட்டிக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ அதனால மற்ற எக்ஸ்ட்ராவாலாம் போவாதுங்க. எக்ஸ்ட்ராவா போனோம் அப்படின்னா இதுதான் வேலை செய்யும். Understand the difference? புரியுது. தேங்க்ஸ். Thank you sir. You're going good. Go ahead. Thank you sir. ஸோ சூரிய முத்ரா வந்து மண் தத்துவத்துக்கு மேல வச்சு ஒர்க் பண்றது சூரிய முத்ரா. கேன் ஐ சி பார்க்கலாமா அப்புறம் நான் மேம்? ஓகே,
எப்பயும் இது வைக்கும்போது மிற்ற விரல்கள் ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும். சூப்பர் ஹர்ஷிதா. வினோதனா சூப்பர். வினோதனா சூப்பர். பிரியா மேம் குட். பிந்து சிவசங்கர் சார் இந்த 2 விரலை இணைக்க முடியுமா? சூப்பர் சூப்பர் சார். நந்தகுமார் சார் வெரி நைஸ். கமலண்ணா அம்மா சூப்பர். ஆண்டி அங்கிள் குட். அனுராதா மேம் சூப்பர். சுவாதி சூப்பர். சார் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் டு ஆட். இஸ் இட் ஓகே? எஸ் சார் ப்ளீஸ். ஓகே. மீதி 2 முதிரையும் அவங்க நடத்தினதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். இருந்தாலும் சின்ஸ் நான் நடுவில் ஆரம்பிச்சிட்டதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் இட். எல்லா முதிரைக்குமே டிப்பு தான் நம்ம தொடுவோம். இஸ் தட் கிளியர்? டிப்பு தான். யூ கோன் டச் ஒன்லி த டிப் ஆஃப் த ஃபிங்கர். இஸ் தட் கிளியர்? எதையும் நம்ம மடக்கி தொட மாட்டோம். இப்படிலாம் மடக்கி தொட மாட்டோம். இப்படி மடக்கி தொட மாட்டோம். இஸ் தட் கிளியர்? அப்போ அதனுடைய என்டையர் ப்ரொசீஜரே வேறே ஆகிடும். இந்த 2 கையில கிட்டத்தட்ட 200 முதிரை இருக்கு அப்படின்னா, தெரியுதா? என்னோட விரல் தெரியுதா? என்னோட விரல் தெரியுதா? இது வேற முதிரை, இது வேற முதிரை, இது வேற முதிரை. புரியுதா நான் பேசுறது? ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் டோட்டலா என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் முத்ரா. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். யூ மைட் சே இட் ஆஸ் ஒன்லி அ மைன்யூட் சேஞ்ச். ஸோ அதனால எப்பயுமே நீங்க திஸ் இஸ் த, அதாவது மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கேன் யூ see this? மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அண்ட் த ஃபிங்கர்ஸ் ஆர் சப்போஸ் டு பி கனெக்டட். மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். தெரியுதா? த ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். திஸ் இஸ் த தம் ரூல். தம் ரூல். ஓகேங்களா? தம் ரூல். தம் ரூல். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம். அதனால எதனால சூரிய முத்திரைக்கு மட்டும் இப்படி வந்தது, சூரிய முத்திரையை மட்டும் இப்படி பண்றோம், புரியுதா? ஏன்னா எத ஒரு விஷயத்தை எரிச்சாலும் அது வேறையாக மாறிடும். உதாரணத்துக்காக நீரை எரித்தால் நீர் ஆவியாகும், நீரா இருக்காது, நீரின் தன்மையை இழந்து விடும். வாட்டர் will lose its quality called water. Okay, air will lose its quality called air. There is no oxygen in that when you burn it. Space will become stressed, so will not be any space in when you, it's a science factors, please note this one. Okay, there will not be any space. புரிஞ்சுதா? அப்போ பிருத்திவி, அதாவது ஒரு மரம் நீங்க எரிச்சிங்கன்னா என்னவாகும்? சாம்பல் என்ன? மண் தத்துவம். சோ மண் ஒன்று மட்டும்தான் நீங்க எரித்தாலும் மண்ணாகவே இருக்கும். Are you able to follow what I'm saying? Okay. So everything has a science behind it. ஏதோ சும்மா எடுத்தோம் கவுத்தோம் எங்கேயோ பார்த்தோம் காப்பி அடிச்சோம் இதெல்லாம் கிடையாது. So it's a very big art by itself. It's a very big art by itself. Swati, you have a question to me or for her? You, sir. அப்போ நம்ம கடைசியில் எடுத்துக்கலாமா? Is it okay? With the topic that you spoke right now, sir. இல்ல அப்போ சரி பரவாயில்ல சொல்லு. சார் இப்போ பர்ன் பண்ண அப்புறம் கார்பன் ஆயிடும்ல சார். சோ கார்பன் இஸ் a part of the soil elementன்றனால அது மண் தத்துவமாவே இருக்குன்னு சொல்றீங்களா? ஓகே சார். Yes. It still remains in the stage of the earth elementல இருக்கு. Okay. It has taken a different form. So for example, water you boil, it becomes water vapor, so it loses its quality. You understand? State varies. This state மாறினாலும் it remains with the quality of it. Have I made it clear? Yes sir. I hope I'm very clear. Thank you. Thanks. Peja, carry on. Yes sir. So அக்னி தத்துவத்துக்கு அடுத்த முத்திரை இந்த வாயு ஜல முத்திரைன்னு சொல்லக்கூடிய வருண முத்திரையும், வருண முத்திரை வந்து ரெய்னி சீசன்லயும் வின்டர் சீசன்லயும் வேண்டாம். எக்ஸ்ட்ரீமா கூல் பண்ணிரும் பாடியை.
ஓகே, மழையில நனைஞ்சிட்டீங்க அப்படின்னா நனைஞ்ச உடனே இந்த முத்திரை செய்ய வேண்டாம். ஸ்கின்னு க்ளோ ஆகணும் அப்படின்னா ஜலமுத்திரை சூப்பரா ஒர்க் பண்ணும். ஸ்கின்னு, ஹேர் இதெல்லாம் வந்து ரிலேட்டட் டு வாட்டர். ரிலேஷன்ஷிப் ஃபிக்ஸ் பண்ணணும்னாலும் ஸ்மால் ஃபிங்கர் ஜலமுத்திரை சூப்பரா ஒர்க் பண்ணும். ஹா அக்கா, சரி. ஐ ஹாவ் அ கொஸ்டின் அக்கா. ஸோ இப்போ வந்து வின்டர் டைம்லயும் டீஹைட்ரேஷன் நடக்குது இல்ல, ஸோ அப்பயுமே வந்து ஜலமுத்ரை பண்ணலாமா பண்ணக்கூடாது? வின்டர் டைம் ஆல்ரெடி டீஹைட்ரேஷன் நடந்தாலும் தேர்ஸ்ட்டை வந்து இது வந்து சரி பண்ணினாலும் எக்ஸ்ட்ரீம் ஆல்ரெடி கூல், வெளியில அட்மாஸ்பியர் வந்து கூலிங்காக தான் இருக்கும். அந்த ம், கூலிங்கோட சேர்த்து இந்த ஜலமுத்திரை பண்ணா ஒரு சிலருக்கு அது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அதனால வேண்டாம். ஓகே ஓகே. ஓகே, அக்னி முத்திரை வந்து சம்மர் சீசன்ல வேண்டாம். பேலன்ஸ் பண்றதுக்கு தான் முத்திரைன்னு படிச்சோம். வெளியில ஆல்ரெடி சூடு ஜாஸ்தியா இருக்கும்போது இன்னும் சூடு ஏத்தும் போது பேலன்ஸ் பண்ணாது. அப்போ சூட பேலன்ஸ் பண்ணணும்னா வாட்டர். ஓகே, தைராய்டு இஷ்யூஸ்க்கு அக்னி முத்திரை சூப்பரா ஒர்க் பண்ணும். டைஜஷனுக்கு அக்னி முத்திரை சூப்பரா ஒர்க் பண்ணும். டன், போலாமா? நம்ம இப்போதைக்கு டீடாக்ஸ் முத்திரை பார்த்துருக்கோம், அஞ்சலி முத்திரை பார்த்துருக்கோம், பஞ்சபூதத்துல பிருத்திவி, ஜாலா, அக்னி, சூரிய முத்திரை 5 பார்த்தாச்சு. 6வதா போலாம். மேம் எக்ஸ்கியூஸ் மீ, ஆ இது இந்த சூரிய முத்திரை அப்போ இது இங்க டச் பண்ணுங்களா? இல்ல இப்படி இருக்கணுமா? இப்படி இருக்கணுமா இல்ல இங்க டச் நீங்க பண்ணுமா? காட்டுங்க எது கீழே இந்த இது வந்து இங்க டச் பண்ணுமா? டச் பண்ணணும்னு நீங்க வச்சாலே அது டச் ஆகும். நீங்க வச்சு பாருங்களேன். ஒரு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அனுராதா, நீ ஒரு நாள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டதுனால வந்த க்ளோவாமா உன் தலைக்கு பின்னாடி இருக்கிறது லைட்டுங்க சார். லைட்டா? சரி சரி, அதனால கை காட்டுறதோ தூக்குறதோ தெரியல. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ காட்டும்போது அது ஈஸியாக காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஷோ இட் லைக் திஸ். கரெக்டாக ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வாங்க. ஆ ஸ்க்ரீனில் ம். கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்க கைய, சரியா தெரியல. ஆ எனக்கு டச் ஆகல, அதான் கேட்டேங்க. டச் ஆகணும்னு அவசியம் இல்லை, செய்து பாருங்க. ஓகே ஓகே, புஷ் பண்ண வேண்டாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஒர்க் பண்ணா கண்டிப்பா வரும். ஓகே, தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் தத்துவம் வாயு தத்துவம். ஓகே, ஸோ நம்ம எந்த விரல் வாயுக்கு பார்த்தோம்? ஏர் எலமெண்ட், இண்டெக்ஸ் ஃபிங்கர். வெரி நைஸ். ஆள்காட்டி விரல். ஸோ ஆள்காட்டி விரலை தொட்டு மீதி 3 விரலும் ஸ்ட்ரெயிட்டா நின்னா இது வாயு முத்திரை. வெரி நைஸ், சூப்பர் ஹர்ஷிதா, வெரி குட் அப்பார்ணா மேம், சூப்பர் அண்ணா, வினோத் அண்ணா, பிரியா மேம் சூப்பர், பிந்து ஓகே, சிவசங்கர் சார் சூப்பர், நந்தகுமார் சார் சூப்பர், கமல் அண்ணா வெரி குட், அம்மா சூப்பர், ஆண்டி அங்கிள் சூப்பர், அனுராதா மேம் சூப்பர், ஸ்வாதி வெரி குட். ஸோ வாயு. ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்தா வாயு முத்திரை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்? ரிலாக்ஸ்ட் பொசிஷன். ஸோ அப்ப இது ஞான முத்திரை. ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் ஞானம் கிடைக்கும். நான் இப்படித்தான் இருப்பேன்னு ரிஜிடா நின்னா ஓப்பன் அண்ட் ரிசெப்டிவா இருக்காது, அப்போ ஞானம் கிடைக்காது. ஓகே, இது வாயு முத்திரை, இது ஞான முத்திரை. நைட்டு தூக்கம் வரல அப்படின்னு படுத்திருந்தீங்கன்னா ஞான முத்திரையை வச்சுட்டு நீங்க படுத்துட்டு உங்க பிரீத்தை கவனிச்சிங்கனாலே தூக்கம் வந்துடும். ப்ரூவன் ஒன், நிறைய பேருக்கு சூப்பரா ஒர்க் பண்ணிருக்கு. தூக்கம் வரல அப்படின்னா ஞான முத்திரையை வச்சுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா தூங்கிடுவீங்க. அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல 5 to 10 மினிட்ஸ்ல தூங்கிடுவீங்க. டன். ஓகே,
நெக்ஸ்ட் சட்லெஸ்ட் எலமெண்ட் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸுக்கு என்ன ஃபிங்கர் பார்த்தோம்? மிடில் ஃபிங்கர். ஸோ மிடில் ஃபிங்கரோட டிப்பும் தம்போட டிப்பும் தொடும்போது ஆகாச முத்திரை. மித்த விரல்கள் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். வெரி நைஸ் அபர்ணா மேம். சூப்பர் ஹர்ஷிதா. சூப்பர் வினோதண்ணா. பிரியா மேம் சூப்பர். பிந்து ஓகே. சிவசங்கர் சார் சூப்பர். நந்தகுமார் சார் சூப்பர். கமல் அண்ணா சூப்பர். அம்மா சூப்பர். அங்கிள் நீங்க ரிங் ஃபிங்கர் வச்சிருக்கீங்க. மிடில் ஃபிங்கர் தான் ஆகாச தத்துவம். ஒர்க் பண்ணுங்க அங்கிள், வரும். 2 கையிலையும் வச்சுக்கோங்க. சிவசங்கர் காட்டுங்க. ரிங் ஃபிங்கர் வச்சிருக்கீங்க சிவசங்கர் சார். மிடில் ஃபிங்கர். தேங்க்யூ சார். அனுராதா மேம் சூப்பர். சுவாதி குட். ஓகே. ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். ஹியரிங் இயர் இஷ்யூஸ் இருந்தா ஆகாச முதிரை சூப்பரா ஒர்க் பண்ணும். நல்ல எக்ஸ்பிரஷன் கம்யூனிகேஷன் வரும். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? சுவாதி. சோ வாயு முத்திரைக்கு எப்படி அக்கா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்? ஓகே. வாயு முதிரை வந்து பிராணனை இன்க்ரீஸ் பண்ணும் நல்லா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ்க்கு சூப்பரா ஒர்க் பண்ணும். ஓகே. நம்ம வந்து மணிப்புரம் கிளாஸ்லயும் எடுத்திருப்பாரு, அனஹத்தம் சார் கிளாஸ்லயும் சார் எடுப்பாரு. பஞ்ச உபவாயுஸ் 10 தசவாயுஸ் பற்றி படிப்போம். அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றது வாயு முதிரை பண்ணும். லங்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தா ரொம்ப, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் வாயு முதிரை. அதுக்கு அட்வான்ஸ் இன்டர்மீடியட் பேசிக் முத்ராஸ்ல வந்து ஆஸ்துமா பிராங்கைட்டிஸ்க்கு இன்னும் பெட்டர் முத்ராஸ் இருக்கு. இனிஷியலா ஒர்க் பண்ணி அந்த எனர்ஜியை கம்பேட்டபிள் ஆக்குறதுக்கு வாயு முதிரை சூப்பரா ஒர்க் பண்ணும். ஓகே அக்கா. தேங்க் யூ. நைட்டு வந்து வாயு முதிரை வைக்க வேண்டாம். ஏன்னா ஏக எனர்ஜி ஏத்தி விட்டுரும். அதனால நைட்டு வாயு முதிரை வேண்டாம். பிஃபோர் 5 o'clock வச்சு ஒர்க் பண்ணா பண்ணிக்கலாம். மித்த இப்போ ஸ்பேஸ் முதிரைலாம் வில் பி கம்ஃபர்டபுள். ஞான முதிரை தூக்கம் வரும். வாயு முதிரை வேண்டாம். அக்கா லைக் கிரகஸ்தாசிரமம்ல இருக்கிறவங்க ஞான முதிரை ரொம்ப வைக்க கூடாதா? அதுவும் இருக்கா? விஸ்டம்க்கு ஒர்க் பண்ணும். ஸோ பேசிக்கலி கிரவுண்டிங்க்கு அந்த மாதிரி இருக்கும்போது அது இப்போதைக்கு ஒர்க் பண்ண தேவை இல்லை தான். சப்போஸ் இந்த இஷ்யூ இருக்கு, நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். டிஸ்ஈஸ் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்சிவா வச்சு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மெட்டீரியல் வேர்ல்ட் சக்கராஸ் 3 கீழே, அந்த சக்கராஸுக்கு ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஸ்டெபிலிட்டி நல்லா கிடைக்கும். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பஞ்சபூத முத்திரை முடிஞ்சிருச்சு. 5 முத்திரை பஞ்சபூதத்துக்கு பிளஸ் ஞான முத்திரை பார்த்துருக்கோம். ஓகே, மொத்தம் 8 பார்த்தாச்சு. 9வதா பார்க்குற முத்திரை பங்கஜ முத்திரை. பங்கஜம்னா என்ன? லோட்டஸ். பிந்து, I heard your mind voice. லோட்டஸ். ஸோ லோட்டஸ் மாதிரி வைக்கிறது தான் பங்கஜ முதிரை. ஸோ 2 கையையும் விரிச்சு 2 கையிலையும் சுண்டு விரல் 2 ஒட்டி 2 கையோடைய கட்டை விரல் 2 ஒட்டுனீங்க அப்படின்னா இது பங்கஜ முதிரை. அப்ப எல்லாத்தையும் தைஸ்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதை எப்படி தைஸ்ல வைக்கிறது? ஸோ இதை வந்து இங்க வச்சுக்கலாம், ஹார்ட் சென்டர்ல. ஓகே. இமோஷனல் இஷ்யூஸ்க்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். சார் வந்து ஃபர்கிவ்னஸ் பிரேயர், ஹொப்பனோபோனோ பிரேயருக்கு பங்கஜ முதிரை சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ பங்கஜ முதிரை இமோஷனல் இஷ்யூஸ்க்கு சூப்பரா ஒர்க் பண்ணும். வெல்த், பங்கஜம், யாரு பங்கஜத்துக்கு மேல மேக்சிமம் உட்கார்ந்துருப்பாங்க? நம்ம பார்த்த தேவதை லக்ஷ்மி. அதனால வளமை, ப்ராஸ்பெரிட்டி, அது வெல்த், அதுக்கும் பங்கஜ முதிரை சூப்பரா ஒர்க் பண்ணும். ஹார்ட் தானே இமோஷன்ஸ்க்கு, ஸோ இமோஷன்ஸ்க்கு சூப்பரா ஒர்க் பண்ணும். ஃபர்கிவ்னஸ் ப்ரேயருக்கு இதை வச்சு நீங்க ஃபர்கிவ்னஸ் ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப அழகா ஒர்க் பண்ணும். ஓகே.
நம்ம தொடுறது ஃபயர் எலிமெண்ட் ரெண்டும், வாட்டர் எலிமெண்ட் ரெண்டும். ஃபயர் burns the unnecessary things, water relationships. Relationship with my own self. என்னோடு என்னுடனான உறவு. ஓகே, ஸோ இங்க வச்சுட்டு நீங்க பிரீத்திங் ப்ராக்டிஸ் டெய்லியும் பண்ணுவோம். பார்க்கலாமா? பங்கஜ முத்ரை அபர்ணா மேம். சூப்பர் அபர்ணா மேம். குட் ஹர்ஷிதா. ரெண்டு விரல் ஜாயின் பண்ணுமா? இப்படி ஜாயின் பண்ணாலும் ஓகே, இப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே. இங்க வைக்கணும், ரெண்டும் ஒட்டி இருக்கணும். சூப்பர் வினோதண்ணா. குட் பிரியா மேம். குட் பிந்து. சூப்பர் சிவசங்கர் சார். சூப்பர் நந்தகுமார் சார். குட் கமல் அண்ணா. அம்மா சூப்பர். அங்கிள் ஆண்டி சூப்பர். அனுராதா மேம் நீங்க மேல கொஞ்சம் கையை மேல கொண்டு வர்றீங்களா? சூப்பர். சுவாதி சூப்பர். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அக்கா? ஆ இப்ப ஃபயர் அண்ட் வாட்டர் இதுல கொண்டு வந்தீங்கல்ல, எதனாலக்கா? ரெண்டும் தொடுதுல்ல, வாட்டரோடது ரெண்டும் கனெக்ட் ஆகுது, ஃபயர் ரெண்டும் கனெக்ட் ஆகுதுல்ல, மித்த எல்லாம் கனெக்ட் ஓகே ஆகாம இருக்குல்ல, அதனால கொண்டு வந்தேன். ஓகே ஓகே. டன். அடுத்து போலாமா? 10th முத்ரா நம்பர் 10. சமான வாயு. எல்லா விரல்களையும் குவிச்சு நான் வைக்கிறேன், சமான வாயு. அப்ப எல்லா எலமெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ பிராணவாயுல மீன்ஸ் பிராணன்னு பார்க்கும்போது தசவாயுக்கள் பார்ப்போம். அதுல ஒன் ஆஃப் த பேசிக் உபவாயுஸ்ல சமான வாயு ஒண்ணு. அது அக்னி தத்துவத்துல ஒர்க் பண்ணும். ஸோ டைஜஷனுக்கு சூப்பரா ஒர்க் பண்ணும். இந்த முத்திரைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சங்கல்ப முத்திரை, விஷ் ஃபுல்ஃபில்லிங் முத்ரா. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கல்பம் வச்சிருக்கேன் நடத்தணும்னா இது சூப்பரா கிரியேட் பண்ணும், நல்ல தேஜஸை கொடுக்கும். ஸோ எஃபல்ஜென்ட் மெடிடேஷனுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர் தானே, லைட் கொடுக்கறது. ஓகே, சமான வாயு. இதுவும் தொடையில வச்சு வானத்தை பார்த்த மாதிரி வச்சு பண்ணலாம். சூப்பர் அப்பர்ணா மேம். ஹர்ஷிதா வினோதண்ணா. சூப்பர் ஹர்ஷிதா. சூப்பர் வினோதண்ணா. குட் பிரியா மேம். குட் பிந்து. குட் சிவசங்கர் சார். நந்தகுமார் சார் சூப்பர். கமல் அண்ணா வெரி குட். அம்மா சூப்பர். ஆண்டி அங்கிள் சூப்பர். அனுராதா மேம் சூப்பர். சுவாதி சூப்பர். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அக்கா? இது எதுக்காக இத வந்து சமான வாயு சொல்றாங்க? சமம் பண்ணுதுல, ஒவ்வொரு முதிரைக்கும் ஒரு பேரு, சமம் பண்ணுதுல. இல்ல வாயு ஏன் வருது வாயு இதுல? திரும்ப கேளு. சமான வாயு. சோ வாயு எலிமெண்ட்டை மட்டும் சமானம் பண்ற மாதிரி ஏன் அந்த நேம் வருது அப்படின்னு? தசவாயுஸ் பார்ப்போம், மணிப்பூரம் கிளாஸ்லயும் பார்த்தோம். தசவாயுல ஃபார் எக்ஸாம்பிள் அபான வாயு, மூலாதாரத்துக்கு அபான வாயு, கரெக்டா? ரெண்டாவது உதான வாயு, மூணாவது சமான வாயு, நாலாவது வியான வாயு, பிராணவாயு. இதுல 5 உபவாயு சொல்லியிருக்கேன். அதுல சமான வாயு டைஜஷனுக்கு ஒர்க் பண்ணும். சமான வாயு முத்திரை இது. அந்த சமான வாயுவை என்ஹான்ஸ் பண்ற முத்திரை இது. இது அக்னி தத்துவத்துல ஒர்க் பண்ணும். டவுட் இருக்கா சுவாதி? கிளியர் ஆகல? கிளியர் ஆகல. சொல்லு சுவாதி. அக்கா அது தசவாயு ஞாபகம் வரல ஃபுல்லா. ஸ்டில் இது வந்து எல்லா ஃபிங்கர்ஸும் டச் பண்றப்போ ஒவ்வொரு ஃபிங்கர் ஒவ்வொரு தத்துவம்னு சொல்லியாச்சு. சோ அதுலயே வாயுன்ற நேம் வருது அப்படின்றதுதான் வாயு மெயின் பண்ணி சமான சொல்றாங்க. முத்திரை இது. சமான முத்திரை இது. ஓகே சமான வாயுவை இது என்ஹான்ஸ் பண்ணும். ஓகே. சமான வாயுனா லைக் அந்த பேலன்சிங் தசவாயு ஆஃப் ஒன்னு. ஓகே ஓகே. இஃப் ஐ கோ த்ரூ தட் அது பார்த்தேன்னா ஐ வில் ரிமெம்பர் தட். தேங்க் யூ. 13 வகையான அக்னி நடத்தியிருப்பாரு சார் மணிப்பூரத்துல. அதுல தசவாயுவும் நடத்தியிருப்பாரு. தசவாயுல ஒரு வாயு சமான வாயு. அந்த சமான வாயுவை பேலன்ஸ் பண்றதுக்கு சமான முத்திரை ஒர்க் பண்ணும். There's one doubt. It was
சமான முத்ரை வந்து பஞ்சபூதத்தையும் பேலன்ஸ் பண்ணும் இல்லையா? பஞ்சபூதத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கான லாஸ்ட் முத்ரை, ஃபவுண்டேஷன்ல 11th முத்ரை, லாஸ்ட் முத்ரை வீர்டாக் முத்ரை. வீர்டாக் முத்ரை எப்படி வைப்பாங்கன்னா, 2 கையும் கிளாஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டை விரலோட நுனிகள் மட்டும் தொடும். இதை மேக்சிமம் நீங்க வந்து புத்தா ஸ்டாச்சுலாம் பார்க்கலாம். ஓகே, இது ஏன் இது வந்து இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் அ கிரகஸ்தா, ஆசிரமம் எடுத்தவனுக்கு. ஓகே, அப்புறம் ஏன் இதை நடத்துறீங்க அப்படின்னு கேட்டா, இதை பார்த்துட்டு இதை வச்சுட்டு வைக்க வேண்டாம், இது உங்களுக்கானது கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டி ஒரு அவேர்னஸ்க்கு இது நடத்துறாங்க. Gaja, I think the name of mudra. Name. வீர்டாக் முத்ரா. Veertag, TAG. யா, இன்னைக்கான 11 முத்ரையும் பார்த்துட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அக்கா எதனால அந்த கடைசி முத்ரா பண்ணக்கூடாது? அந்த முத்ரா வந்து பேசிக்கலி டிட்டாச்மெண்ட் எனர்ஜியை வந்து ரெய்ஸ் பண்ணும். ஸோ ரொம்ப சட்டில் ரேருக்கு மேலே கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ கிரவுண்டிங் அடி வாங்கும். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனுக்கு கிரவுண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் நாட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஒரு கிரகஸ்தாசிரம தர்மத்துல மெட்டீரியல் வேர்ல்ட்ல பொருள் உலகத்துல இருக்கிறவனுக்கு இந்த முத்திரை கிடையாது. எனர்ஜியை ரெய்ஸ் பண்றதுனால அப்வர்ட்ஸ். ஓகே, சோ இது வந்து சஹஸ்ராரத்துக்கு கனெக்ட் பண்றதுக்கான ஒரு முத்திரையாவும் சொல்லலாமா? சஹஸ்ராரத்துக்கு அதுக்கான முத்திரை இருக்கு. ஓகே, சொல்லுங்க. இந்த முத்ரை பேர் என்னக்கா? வீர்டாக் முத்ரா. வீர்டாக். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Gaja, Okay. 1 minute, Priya ma'am. Bindu. For a mudra to start working. Priya ma'am, 1 minute. Bindu முடிச்சிட்டு வரேன். Thank you. Bindu. So before starting any mudra, we'll have to go for detox mudra, do it for 14 days. And then if we start working, suppose I want to do Prithvi mudra. So visible, Prithvi mudra. So how many days that continuous practice has to happen for me to see the visible results? Okay. 21, 40 mandala. So, it is not the case that when you do detox mudra, you should not do any other mudra. It is not the case. In the empty stomach in the morning, you do detox mudra for 14 days. Parallelly, you can continue with other mudras in that particular day. Okay. One thing. Second thing, for anything you need to find result, any habit, any mudra, any practice, it will take minimum 21 days. We saw in cell theory, right? Cells born and have that memory, memorize whatever we do, and then die, gives the memory to the cell which is born on 8th day. So minimum 21 days la, when you look at cell life, when you see biology books, most 50% of the cells memory would have changed. So 50% of the cells in our body lives only for 21 days. And every cell has its own life. And the longest living cell is spleen cell. That's why it is said that to get the maximum benefit of any practice, minimum 6 months, 120 to 180 days, a person requires practice. So if you want to see a visible result, minimum 21 days of consistent practice. Priya. Thank you, Bindu. Thank you, Gaja. இந்த முத்ராஸ் பண்ணும்போது 3 பிரீத்திங் பண்ணிக்கலாமா இல்ல டீடாக்ஸ் முத்ரா பண்ணும்போது நீங்க சொன்னீங்கல்ல ஒரு முத்ரா தான் ஒரு பிரீத் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு? ஆமா, டீடாக்ஸ் முத்ராக்கு மட்டும் தான் பேட்டர்ன் 1 மட்டும் பண்ணணும். மற்ற எல்லா முத்ரைக்கும் பேட்டர்ன் 1, 2 and 3 will give you super benefits. டீடாக்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து
பேட்டர்ன் 1 மட்டும் பண்ணணும். மத்த எந்த முத்ரைக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. VTAG முத்ரா பண்ணாதீங்க. தேங்க்யூ பிரியா மேம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் ஒன் செகண்ட். அனுராதா மேம் சொல்லுங்க. மேம் இது வந்து இந்த முத்ராஸ் பண்றப்போ பிரீத்திங் அலாங் வித் பிரீத்திங் டெக்னிக் பண்ணணுமா இல்ல ஜஸ்ட் நம்ம சிட்டிங் அல்லது ப்ரே பண்றப்போவோ சும்மா இருக்கிறப்போவோ அந்த மாதிரி முத்ராஸ் வச்சா போதுமா? ஓகே, உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வேணும் அப்படின்னா பிரீத்திங்கோட பண்ணும்போது அதை என்ஹான்ஸ் பண்ணும். ஆல்ரெடி ஓகே நீங்க பண்ணும்போது மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ள போவீங்க. அந்த ஸ்டேட்ல இந்த முத்ராவும் பண்ணும்போது ரொம்ப அழகா ஒர்க் பண்ணும். இல்ல ஓகே நான் வாக் பண்ணிட்டு இருக்கேன், அந்த டைம்ல என்னால வந்து பிரீத் பண்ண முடியாது அப்படின்னா கூட நீங்க கையில முத்ரா அடாப்ட் பண்ணிக்கலாம். பூஜாஸ்லயும் உங்களுக்கு வந்து நான் மந்திரம் படிச்சிட்டு இருக்கேன், அப்ப முத்ரா வச்சுக்கலாமான்னா வச்சுக்கலாம். ஓ சாய்ஸ் ப்ரொவைடட் அந்த மந்திரம் நீங்க சொல்ற மந்திரத்தோடைய பர்பஸும் முத்ராவுடைய பர்பஸும் சேமா இருக்கட்டும். ஓ ஓகே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லக்ஷ்மி மந்திரம் அஷ்டலக்ஷ்மி மந்திரம் சொல்றேன் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம் பங்கஜ முதிரை வச்சுட்டு சொல்லலாம். பர்பஸ் ரெண்டும் வேற வேறையா இருக்க வேண்டாம். மந்திரத்துடைய பர்பஸும் முத்ராவுடைய பர்பஸும் வேற வேறையா இருக்க வேண்டாம். ரெண்டு பர்பஸும் ஒரே இடத்துல அலைன் ஆகும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வரும். ஓகே அப்ப பிரேயருக்கு மோஸ்ட்லி இதுதான் பெஸ்ட் இல்லைங்க? எது எப்படி வைக்கிறது என்ன அதுக்கு பேர் எது இங்க என்னோட சாரி வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். நோ இஷ்யூஸ். இப்போ பிரேயருக்கு இதுதான் பெஸ்ட் அஞ்சலி ஜெனரலா. முத்ரா வச்சுக்கலாம். ஆமா, அங்க இணைவு நடக்குதுல்ல, வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இருப்பீங்கல்ல, பிரேயரும் உங்களுக்கு வேண்டி பண்றது தானே. தேங்க்யூ தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லைன்னா மெடிடேஷனுக்கு போகலாம். ஒரு முத்ரை எடுத்துட்டு இன்னைக்கு மெடிடேஷனுக்கு ஒர்க் பண்ணலாம். பிருத்திவி முத்ரை அப்படிங்கிறது நீங்க ஆல்ரெடி மூலாதாரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால பிருத்திவி முத்ரை வேண்டாம். ஸ்பேஸ் முத்ரை வைக்கலாமா? ஆகாஷ முத்ரை, இஸ் தட் ஓகே? சூப்பர். அக்கா ஐ வில் அப்சர்வ் அக்கா. ஓகே சுவாதி, யுவர் சாய்ஸ். அதுதான் கரெக்ட் அனுராதா மேம், சூப்பர். வச்சுட்டு பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? கேன் ஐ? ஸோ எப்பவும் போல ஒரு இன்வொகேஷன் ப்ரேயர் பண்ணிட்டு முத்ரை வச்சு பிரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மெதுவாக வெளியில வரலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் சார். சார் ஆடியோ வேணுமா இல்லை நீங்க சொல்றியா? நான் சொல்றேன், பிரீத்திங் ஆடியோ போட்டுறட்டா? இருக்க உங்ககிட்ட? என்கிட்ட இருக்கு. ராஜாமா ஆமா அங்கிள், கரெக்ட். மிடில் ஃபிங்கருடைய டிப்பும் தம்போட டிப்பும் தொடுறது தான் ஆகாஷ முத்திரை. அதை வச்சுட்டு நம்ம பிரீத் பண்ணலாம். ஒரு சிலருக்கு கஷ்டமா இருந்தாலும் ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ண அது ஃபிளெக்சிபிள் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சிட் ஸ்ட்ரெயிட், neck straight, slow and steady. Inhale deeply, exhale deeply. ரிலாக்ஸேஷன்ல தான் ஹீலிங் ரொம்ப நல்லா நடக்கும். ப்ராக்ரெசிவ் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். 3 டீப் பிரெத்ஸ்க்கு அப்புறம் பண்ணலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. Inhale deeply. Exhale deeply. Inhale deeply. Exhale deeply. ஒவ்வொரு முறை நீங்கள் இன்ஹேல் உள் சுவாசம் வாங்கும் பொழுதும் உங்களுடைய ஒவ்வொரு செல்களும் புத்துணர்வு பெறுவதா உணருங்க. ஒவ்வொரு தடவையும் வெளி சுவாசம் பண்ணும் பொழுதும்
உங்களுக்குள் இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் வெளியில போறத கவனிங்க. Last time for the deep breath, inhale deeply. Exhale deeply. Completely relaxed. Slow and steadily progressive relaxation பண்ணலாம். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் உங்கள் கவனம் முழுவதும் உச்சம் தலைக்கு வரட்டும். கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. அங்கே ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் இருந்ததுன்னா கான்ஷியஸாக அவேர்னஸோட அதை ரிலாக்ஸ். உங்கள் ஃபோர் ஹெட்டுக்கு கவனம் வரட்டும். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் யர் ஐஸ். ரிலாக்ஸ் யர் நோஸ். ரிலாக்ஸ் யர் சீக்ஸ். Relax your mouth. Relax your chin. Relax your ears. Relax. Relax the entire face region. Slowly உங்களுடைய கழுத்துக்கு உங்கள் கவனம் வரட்டும். ரிலாக்ஸ். உங்கள் ஷோல்டர்ஸில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருந்ததுன்னா ஆட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. Relax your shoulders. Relax your arms. Relax your hands. Relax your fingers. Relax your entire hands. Now slowly move on to your chest region. Relax your chest. Relax your abdomen. Relax your hip. Relax your thighs. Relax your knees. Relax your calf muscles. Relax your ankles. Relax your feet. Relax. 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 Slowly invocation prayer பண்ணலாம். Join your hands together. Anjali Mudraல. Keep it at your heart center. Bow your head down. உங்களுடைய மாதா, தாய் தந்தையர் உங்கள் கண் முன்னாடி இருக்கிறதா காட்சிப்படுத்துங்க. அவங்க ஒரு ஆழமான புன்னகையோடு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள ஒரு ஆழமான புன்னகையோடு பார்க்குறீங்க. அந்த புன்னகை உங்கள் முகத்திலும் மலரலாம். அவங்கள இன்னைக்கு நீங்கள் எடுத்திருக்கிற செயலுக்கு வாழ்த்த சொல்லி கேளுங்க. ஆசீர்வதிக்க சொல்லி கேளுங்க. அவங்க வாழ்த்துறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பரவச் செய்யுங்க. அவங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுட்டு கூப்பிய கைகள் நெஞ்சு பகுதியிலேயே இருக்கட்டும். தலை வணங்கியவாறே இருக்கட்டும். பிதா, பித்ரு, உங்க மூதாதையர்கள், முன்னோர்கள், நலம் விரும்பிகள் அனைவரும் உங்கள் கண் முன்னாடி வந்து நிக்கிறதா காட்சிப்படுத்துங்க. அவங்கள வாழ்த்த சொல்லி கேளுங்க. ஆசீர்வதிக்க சொல்லி கேளுங்க. அவங்க வாழ்த்துறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பரவச் செய்யுங்க. அவங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுட்டு இப்போ தலை நிமிர்ந்தவாறு இருக்கட்டும். கூப்பிய கைகள் நெற்றி பகுதிக்கு போகட்டும். Take your hands to the eyebrow center. இப்போ உங்கள் குரு உங்கள் கண் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்கள வாழ்த்த சொல்லி கேளுங்க. ஆசீர்வதிக்க சொல்லி கேளுங்க. வழி நடத்த சொல்லி கேளுங்க. அவங்க ஒரு ஆழமான புன்னகையோடு உங்களை வாழ்த்துறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க, வழி நடத்துறாங்க. அந்த வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் வழி நடத்தல்களையும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் சக்தி நிலையாக ரிசீவ் பண்ணுங்க. அவங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுட்டு கூப்பிய கைகள் தலைக்கு மேல் போகட்டும். உங்கள் இஷ்ட தெய்வம்
குல தெய்வம் அனைவரும் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நீங்க அவங்கள ஒரு ஆழமான புன்னகையோடு பார்க்குறீங்க. அவங்களும் உங்களை ஒரு ஆழமான புன்னகையோடு பார்க்குறாங்க. அவங்க கிட்ட உங்களை வாழ்த்த சொல்லி கேளுங்க, ஆசீர்வதிக்க சொல்லி கேளுங்க, வழி நடத்த சொல்லி கேளுங்க, பாதுகாக்க சொல்லி கேளுங்க. அவங்க வாழ்த்துறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க, வழி நடத்துறாங்க, பாதுகாக்கிறாங்க. அந்த வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் வழி நடத்தல்களையும் பாதுகாப்பையும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பரவச் செய்யுங்க. அவங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுட்டு கூப்பிய கைகள் தலைக்கு மேல் வரட்டும், நெற்றி பகுதிக்கு வரட்டும், நெஞ்சு பகுதிக்கு வரட்டும். கைகளை தளர்த்தி தொடை மேல் வச்சுக்கோங்க. ஆகாச முத்திரை. உங்களுடைய கட்டை விரலுடைய நுனியும் நடு விரலுடைய நுனியும் தொடட்டும். மிற்ற விரல்கள் நல்லா நிமிர்ந்து நிற்கட்டும். Touch the tip of the middle finger and the thumb. Let the other fingers be straight. இப்போ நம்ம breathing practice start பண்ணலாம். Technique 1. In this technique, we are going to inhale for 5 counts and exhale for 5 counts. Sit straight, neck straight, slow and steady, with a broad smile on your face. Close your eyes. Let us begin this pattern 1 breathing. Now, inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1.
Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Slow and steady. Relax. Technique 2. In this technique, we are going to inhale for 5 counts, hold inside for 5 counts, exhale for 5 counts. Slow and steady. Let us begin technique 2 now. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3,
2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Slow and steady. Relax. Normal breathing. Technique 3. In this technique, we are going to inhale for 5 counts, hold inside for 5 counts, exhale for 5 counts, and hold outside for 5 counts. Slow and steady, synchronize to the counting. Let us begin technique 3 now. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale.
5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Inhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Exhale. 5, 4, 3, 2, 1. Hold. 5, 4, 3, 2, 1. Slow and steady. Relax. Normal breathing. ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி பெல் சவுண்ட் வர்ற வரைக்கும் உங்க அஃபர்மேஷனை கண்டெம்ப்ளேட் பண்ணுங்க. Slowly, மெதுவாக உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் உடல் முழுக்க வரட்டும். கால்களை அசைச்சுக்கலாம். முத்திரையை தளர்த்திக்கலாம். இரு கைகளையும் கூப்பி உங்க நெஞ்சு பகுதியில வச்சு நீங்க இன்வோக் பண்ண அனைவருக்கும் மாதா பிதா குரு தெய்வத்துக்கு மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுட்டு மெதுவாக கைகள் இரண்டையும் சூடு பறக்க தேய்ச்சு உங்க முகத்துல ஒத்திக்கலாம். மறுபடியும் கைகளை சூடு பறக்க தேய்ச்சு உங்கள் உடல் முழுக்க இந்த நேர்மறை ஆற்றலை எங்கெல்லாம் செலுத்தணுமோ செலுத்திக்கலாம். மறுபடியும் கைகளை சூடு பறக்க தேய்ச்சு உங்க கண்கள்ல ஒத்தி கைகளுக்கும் கண்களுக்கும் சிறு இடைவெளி விட்டு உங்க உள்ளம் கைய ஆழமான புன்னகையோடு பாருங்க. நன்றி. சூப்பர். எப்படி இருந்துச்சு? ஐலண்ட் போன் பார்த்துட்டு இருக்கேனா, கண்ணு ரொம்ப ஹெவியா இருந்தது, இப்போ லைட்டா இருக்கு. சூப்பர். நிஜமா நல்லா சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது, அருமையா Yeah. இருந்தது. சூப்பர். It was very relaxing, Raja. Thank you. Thank you, Bindu. Thank you, everyone, for having your videos open all throughout the class and listening to me calmly. I hope I served the purpose. Thank you. Sir, I'm privileged and honored to be here. Thank you. Absolutely, lot of Gaja. It was pleasure. fantastic. Thank you. Thank you, Thank ma'am. Very you, ma'am. nicely conducted. Thank you. No, Thank you, Aparna. super. Thank you. Good one, Gaja. Thank you, Ashita. Thank Thank you, you. Gaja. It was a well-explained session. Thank you so much. Thank you so much. Sir, Yes, video are you open. Yeah, sir. you conducted it with your high confidence. You are very Thank you, sir. confident and patient, slow, and delivered the entire subject nicely. Thank you, sir. The man behind these all attributes is he, sir, my guru.
I took so many attributes from him. Thank you, sir. Thank you so much. Okay. It was nice. Thanks a lot, Gija. It Thank means a you, lot. sir. And Thank you. you, of course, as you said, you served the purpose. And fantastic. Keep up the good work. Thank you, sir. Thanks a lot for all the participants. ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு ட்ரெயினராக இருக்கட்டும், இல்லை ஒரு கோச்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு டீச்சராக இருக்கட்டும், இல்லை ஒரு மென்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோஸ், செகண்ட் திங் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ், கேச்சிங் அப் இஸ் வெரி ஈஸி. I'm very thankful to every one of you for that matter. And I can vouch now, இப்போ சொல்ல முடியும், in this school this is how people behave. Okay, so I'm very happy. Thanks a lot. And upcoming sessions, நிறைய செஷன்ஸ் இருக்கு. அதில் மேக்ஸிமம் என்னென்ன செஷன்ஸ் எல்லாம் நானே எடுப்பேனோ அதை I'll be handling it, and we'll catch up on all those sessions. And this recording will be served in our group. ஓகேங்களா? ஸோ ஃபார் த ஃபியூச்சர் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னாலும் சரி, யூஸ் பண்ணிக்கிறதுனா சரி, இட் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். ஓகே, தேங்க்ஸ் அ லாட். ஸோ இஃப் யூ ஹேவ் கொஸ்டின்ஸ், டு யூ ஹேவ் கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? மேடம் ஆன்சர் பண்ணணும்னாலும் சரி, given மேடம் given ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஆன்சர் பண்ணணும்னாலும் சரி. ஏன் சொல்லுங்க சொல்லுங்க. வந்து இந்த ஒரு பிஸ்கெட் கொடுத்துட்டு மீதி இன்னும் 2 பிஸ்கெட் இருக்கு, அதை நீ தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வேண்டி பிரைப் கொடுத்துருக்காரு. அவ்வளவு அது வந்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்காக உண்டு, அவ்வளவுதான். Anyway, that was a good one. ஃபைனலி அவனை டிஸ்டர்பே பண்ணல சார் இந்த 1.25 மணி நேரம். 1 மணி நேரம் கொடுத்துருவேன்ல. I know it. ஆமா, 40 minutes class, 20 minutes meditation plan. Thank you, Dr. Thank you sir. Thank you uncle. அந்த attribute உங்ககிட்ட இருந்தா சார் நான் அங்கிள் ஏதாவது சொன்னீங்களா? இல்ல நான் தான் சொன்னேன். Thank you சொன்னேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்ததுக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? பல நேரங்கள் அடல்ட்டே சொல்ற பேச்சை கேட்கறது கிடையாது. ஒரு கிட் கேக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் a boon தான். புரியுதுங்களா? பெரிய boon சார். இடையில வந்தா இனி அங்க இருந்து இன்னைக்கு போகாத அப்படி மட்டும் ஒரு நிமிஷம் ஒன்றா இன்னைக்கு போகாத, அவ்வளவுதான், அது டைம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல கிடையாது. நீ சும்மா பேச்சு இதெல்லாம் நாங்க புரிஞ்சுக்கணும். ஒற்று அவ்வளவுதான். ஓகேமா. Okay, thanks a lot, and I'll stop my recording right now.